சார் இது வந்து நீட்டக்கா செய்யா விஜயோட டைலாக். சரிங்களா? இது வந்து 2K கிட்ஸ்க்குலாம் அவ்வளோ தெரியாது, 90 கிட்ஸ்க்குலாம் தெரியும். ஏன் இது 90 கிட்ஸ்க்கு மாதிரி ஒரு படமா? இல்லை 2K கிட்ஸ்க்கும் பிடிக்கும், 90 கிட்ஸ்க்கும் பிடிக்கும், அந்த மாதிரி படம் தான். சரி, இப்போ வந்து 2K கிட்ஸ்க்கும் வந்து இந்த ஜாதி மதம்லாம் அவ்வளோ பார்க்க மாட்டாங்க. சரி, நீங்கள் நாடாருன்றது ஏன் மென்ஷன் பண்ணி வைக்கிறீங்க? அது என்னோட அடையாளம். என்னன்னா, நான் எங்கிருந்து வர்றேன், எப்பேற்பட்ட இடத்துல இருந்து வர்றோம், என்ன தொழில் என்ன, நாங்கள் எந்த மாதிரி உறவு முறை வச்சிருப்போம், கொள்கைகள் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது என்னோட அடையாளம். அது ஒரு சாதி அடையாளத்தை வெளிப்படுத்துறது தப்பு இல்லையா? ஏன் உங்களுக்கு ஆந்திரால கவுடான்னு போட்டுக்கிறதே இல்லையா? இல்லை கேரளால மேனன், எத்தனையோ மேனன் இருக்கா, காவியா மேனன் இருந்து, நித்யா மேனன் இருந்து எல்லாமே இருக்காங்க. அது ஏன் தமிழ்நாட்டில் போட்டா மட்டும் ஏன் என்ன பிரச்சனை? தமிழ் சினிமாவில் இப்போ யாரும் அவ்வளோ போடுறது கிடையாது சார். அது ஏன்னா அது மென்ஷன் தமிழ்நாட்டில் வந்து ஜாதிகள் பேர் போடக்கூடாதுன்னு சட்டம் இல்லையே. நான் கெஜெட்லயே நான் கொடுத்துற சட்டம் அப்படி இருந்திருந்தா எனக்கு கெஜெட்ல எப்படி நேம் மாத்திருப்பாங்க? தமிழ்நாட்டுல ஜாதிகள்லாம் வந்து அவ்வளவு பேசப்பட மாட்டாங்க. ஜாதியே போடக்கூடாதுன்னு சட்டம் இல்லை தம்பி. நான் சட்டம் தெரிஞ்சவன். நீங்க விரும்பலாம் உங்க ஜாதி பேர் போடலாம். சினிமாவில மட்டும் ஜாதி மதம் இனம் எதுவுமே கிடையாது. யாரும் வரலாம் போகலாம். சரி, ஓகே. காவியா மாதம் சொன்னீங்க, நிறைய பேர் சொன்னீங்க. பட் அவங்களுக்கு எல்லாம் வந்து 2 பேர் இருந்திருப்பாங்க. காவியா பேர்ல 2 பேர் மேனன்னு ஒருத்தன், அதனால வைக்கலாம். ஆனா சினிமாவில ஜாதி மதம் இனம் எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் வரலாம், வெற்றி மட்டும் தான். அப்படி இருக்கும்போது நீங்க நாடான்னு வைக்கிறீங்க, நாளைக்கு அவன் ஜாதி இன்னொருத்தன் வைப்பான். அப்ப ஜாதியை மறுபடியும் ஊக்குவிக்கிற மாதிரி ஆகாதா? சரி, நான் என்ன சொல்றேன், இப்போ நீங்க தங்கலான்னு ஒரு படம் வருது, கர்ணன்னு ஒரு படம் வருது, அதெல்லாம் ஒரு ஜாதிய படமா ஜாதி இல்லாத படமா? படம் வேற, நீங்க ஒரு நிமிஷம் சொல்றீங்க. அதுக்காக பா ரஞ்சித் வந்து ஜாதி வெறியர் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. பா ரஞ்சித் வந்து சாதி வெறியர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இப்ப நீங்க ஒரு ஜாதி வெறியர் தான் சொல்லுவீங்களா? ஆமா, அவர் ஜாதி வெறி குடிச்சுதான் படம் எடுக்கிறாரு. நான் சதா நாடார் வச்சிருக்கிறதுனால நான் சாதி வெறியும் கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்ண வரீங்க? இன்னும் புரியல. என்னோட இன்னைக்கு சிவநாடார் இருக்காரு, இந்தியாவிலேயே 3வது பணக்காரர், அதிகப்படியா நன்கொடை வழங்குறவர் முதல் இடத்துல இருக்காரு. அவர் நாடாந்து போடாதனால அவர் எதுவும் அவர் ஜாதி வெறி பிடிச்சவராயிருவாரா? சரி, ஓகேண்ணே, நீங்க இவ்வளவு சொல்லிட்டீங்க. நான் ஒரு விஷயம் கேட்கிறேன். உங்க இன்ஸ்டா நான் பார்த்தேன், சரிங்களா? அதுல வந்து உங்க இன்ஸ்டால வந்து நீங்க வந்து நாடார் சமுதாயத்தை பத்தி நல்லா போட்டுருக்கீங்க, உங்களை வச்சு நல்லா பண்றாங்க, ஓகே, சரிங்களா? அதே வந்து உங்க ஒய்ஃபோட இன்ஸ்டாவை நாங்க பார்த்தோம், சரிங்களா? அது டோட்டலாவே வேற, சரிங்களா? இப்ப வந்து உங்க வைஃபும் சரி நீங்களும் சரி 2 பேரும் ஒன்னா ரீல்ஸ் பண்றீங்க, முத்த காட்சிகளும் சரி எல்லாமே பண்றீங்க. ஆனா வந்து உங்க வைஃப் வந்து அந்த முத்த காட்சிகள்லாம் அவங்க ரீல்ஸ்ல போடுறாங்க. ஆனா வந்து நீங்க ஏன் போட மாட்டீங்க? ஏன் இப்ப அதுல போட்ட ஜாதியில இருக்கிறவங்க வந்து உங்க சமுதாயத்துல இருக்கிறவங்க வந்து தப்பா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு போடலையா? கிடையாது. ஒரே ஒரு விஷயம், இது வந்து ஒரு அபிஷியலா ஒரு கட்சி நான் வச்சு நடத்துறேன். அதனால வந்து நாங்க அதுல வந்து சாதி ரீதியான நான் ஒரு கட்சி சங்கம், நாடார் சங்கத்துக்கு நல்ல விதமான ஒரு நன்முறைகளை சொல்லி கொடுப்பதற்காக நாங்க ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சிருக்கோம். அதுதானே இன்ஸ்டாகிராம் ஐடியில இப்ப வந்து நல்ல விதமா விஷயம் ஒண்ணு பண்ணும் போது நீங்க ஒண்ணு பண்றீங்க, அது உங்களுக்காக சேஃப்டியா நீங்க ஃபேமிலியோட இருக்கவங்க, சரி உங்க சங்கத்துக்காக உங்க ஜாதிக்காக ஒரு விஷயம் பண்றீங்க. அப்படியே உங்க ஒய்ஃப் கூட இருக்கும் போது நீங்க அதுக்கப்புறம் நீங்க கமெண்ட்ஸ் பாத்தீங்களா? அதுல கமெண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு திட்டுறாங்க, சில பேர் வாழ்த்துறாங்க, சில பேர் வந்து பொறாமப்படுறாங்க. சோ இந்த விஷயத்த நீங்க அதுல எடுத்து போக மாட்டீங்க, அந்த விஷயத்த இதுல எடுத்து போக மாட்டீங்க. ஏன்னா இப்ப வந்து என்னோட ஜாதியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நல்லவன், என் ஒய்ஃப் என் ஃபேமிலி சைடுல நான் மற்ற சோசியல் மீடியால வந்து என்ன எப்படி வேணா பேசிட்டோம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்படின்னு இல்லை. என்னன்னா இப்ப என் ஒய்ஃபோட ஐடியில என்னோட நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவங்க எண்ணற்ற இளைஞர்கள் இருக்கதான் செய்யறாங்க, சரிங்களா? அதுல எல்லாம் எந்த மாற்றம், அதை பத்தி நாங்க யோசிக்க கூட நீங்க சொல்லிதான் எனக்கு இப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். நீங்க யோசிக்க கூட இல்லைன்னு சொல்லிருந்தீங்க. இல்ல இல்லையா, நீங்க சாதாரண யோசிக்க கூட இல்லைன்னு சொல்லிருந்தீங்கன்னா மேடம் போட்ட ரீல்ஸோட நீங்க எடுத்து உங்க இன்ஸ்டால ஷேர் பண்ணிருக்கலாம், சரிங்களா? ஆனா நீங்க அது பண்ணவே இல்லை. உங்களுக்கு நாடார் சமுதாயத்தை மட்டும்தான் நீங்க போட்டுருக்கீங்க. அபிஷியல் ஐடி என்னோட ஐடியை வந்து 2 ஐடி வச்சிருக்கேன். அதுக்குன்னு தனியா ஒரு ஐடி வச்சிருக்கேன், நான் சங்கத்துக்குன்னு ஒரு ஐடி வச்சிருக்கேன். அது ஃபாலோவர்ஸ் தனியா இருக்காங்க, இதுக்கு தனியா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நாம எல்லாத்துலயுமே வந்து பார்த்து தான் செய்யறோம். ஒரு கப்பல் கிரியேஷன்ஸ் என்னோட ஐடியில வந்து நான் சினிமா சம்பந்தப்பட்டது மட்டும் தான் போடுவேன். செய்தின்னு புதிய தலைமுறைன்னு ஒரு நியூஸ் செய்தி இருக்குன்னா அது செய்தி சம்பந்தப்பட்டு தான் போடுறாங்க, சரிங்களா? அதே மாதிரி தான் நாம ஒரு அபிஷியலா ஒரு ஐடி வச்சிருக்கோம், அதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஐடி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எனது இது என்னோட அடையாளமே தவிர மற்றபடி இந்த சாதி ரீதியாக நான் வந்து மற்ற சாதிக்காரங்களை பத்தியோ மற்ற சாதியினரை பத்தியோ தவறா பேசல. என்னோட சமுதாயம் வளரணும், வளர்ந்துட்டு இருக்குங்கிறது இங்க இருக்கின்ற இப்ப இருக்கின்ற இளைஞர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் நாங்க வந்து இந்த பேர் அடையாளம். காமராஜர் உங்க சாதியை சேர்ந்தவருக்காக தான் வந்து நீங்க இன்னைக்கு நாள்ல வந்து படத்தை ரிலீஸ் மாதிரி போடுறீங்களா? என்ன புரியல? காமராஜர் உங்க சாதி சம்பந்தப்பட்ட ஒரு
பெருந்தலைவர். சரிங்களா? அதுக்காக தான் இன்னைக்கு வந்து அந்த ஷோ போடுறீங்களா, பிரஸ் மீட் வச்சிருக்கீங்களா? ஆமா, அப்படி கூட எடுத்துக்கலாம். என்னன்னு கேளுங்க, காமராஜரை இன்னைக்கு அவர் ஒரு பொதுவான தலைவர் தான். ஆனா இன்னைக்கு கொண்டாடுறது நாடார் மட்டும்தான் கொண்டாடுறாங்க. எந்த விதத்துலயும் எந்த ஒரு பெரிய கட்சிகளோ பெரிய அரசியல்வாதிகளோ கொண்டாடுறது இல்லை. இது பெரிய தவறு. கொண்டாடுறது இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரு அவர் போட்டு வச்சிருக்காங்க. சரியா? சிறு சமுதாயத்தை கூட வச்சிருக்காங்க. அவர் இன்னைக்கு வந்து அவர் நினைவு நாளுக்காக எல்லாருமே மலர்த்துவி வாழ்த்துறாங்க. நீங்க எப்படி வந்து உங்க சாதிய சமுதாயத்தை மட்டும்தான் கொண்டாடுங்க சொல்றீங்க? அதான் உண்மை. விஜயே வந்து அறிக்கையில வந்து காமராஜர் பேரு, அம்பேத்கர் பேரு, இவங்க பேர்லாம் சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க வந்து கொண்டாடலன்னு சொல்லுவீங்க. காமராஜர் வந்து கொண்டாடுறவங்க தமிழ்நாட்டுல ஆளே கிடையாது. அது ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளுக்கு நாங்க வந்து எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் சரி, எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாலும் ஐயா பாதம் தொட்டு கும்பிட்டு தான் நாங்க பண்றோம். அதுல எந்த மாற்றமும் இல்ல. கல்வியே வந்து அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு. சரிங்களா? அந்த மென்ஷன்ல நீங்க சொல்லாம தவிர ஜாதியை மட்டும் நாங்க மட்டும் தான் கொண்டாடுறோம் நீங்க சொல்றது வந்து பெரிய தவறு இல்ல. இல்ல, எனக்கு தெரிஞ்சு நானே எங்க பகுதிகளில் வந்து அது இல்ல. அரசியல்வாதிகள் வந்து ஐயா எந்த ஊருன்னு போட போறது. நான் ஈரோடு. நீங்க சென்னை சிட்டிக்கு எப்போ வந்தீங்க? சென்னைக்கு வருவேன் மாசத்துல ஒரு தடவை. முன்னாடி எப்போ வந்திருக்கீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷமா வந்திருக்கேன். 10 வருஷமா நீங்க பார்க்காத ஒரு விஷயத்த நீங்க வந்து சென்னையில நீங்க இப்போ வந்து நீங்க உங்க ஊர்ல வந்து நீங்க சொல்றீங்க. நீங்க பாருங்க, ஒரு 25 வருஷமாவே அவர் கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. அரசு பள்ளியில எல்லாமே வந்து அவர் கொண்டாடுறாங்க. ஆனா நீங்க வந்து ஜாதி சமுதாயத்தை மட்டும்தான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி இது ஐயாவோட நினைவிடம் வந்து எந்த நிலைமையில இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்ல ரொம்ப கேவலமா இருந்துச்சு. ஆனா இங்க நம்ம மெரினால இருக்கிற சமாதிகள் எப்படி இருக்கு, எங்க ஐயாவோட சமாதி எப்படி இருக்கு, இப்ப இருக்கிற இந்த வீடு இப்ப எந்த நிலைமையில, எல்லாமே எங்க நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க தான் எல்லாம் கிளீன் பண்ணி ரெடி பண்ணாங்க. எங்க சங்க தலைவர் தான் எல்லாம் பண்ணாங்க. சரி, இன்னைக்கு யார் யார் மாலை போட தெரியுமா உங்களுக்கு? அவர் வீட்டுல அவர் சிலைக்கு யார் யார் மாலை போட தெரியுமா? இன்னைக்கு எல்லாம் போட்டாங்க, எல்லா கட்சிக்காரங்களும் மாலை போட்டாங்க. சொல்லுங்க. இதுல அதிகபட்சமா போடுறவங்க அந்த சாதியை சேர்ந்தவங்க, நாடா சாதியை சேர்ந்தவங்க. இப்போ அம்பேத்கருடைய அடையாளம் இருக்கு, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அதே மாதிரி தேவருடைய அடையாளம் இருக்கு. அதே மாதிரி தான் காமராஜருக்கும் அடையாளம் இருக்கு. புரிஞ்சுங்க. காமராஜருக்கு பட்டம் கொடுத்து பாராட்டி காமராஜர் தூக்கி பிடிச்சது பிரியா. சரி, இரண்டாவது வந்து காமராஜர் அவர் பின்னாடி பிடி நாடார் மற்ற சாதி பேரை போட்டுக்கவே இல்லை, போடல. காமராஜர் ஜாதி ஆதரிக்கவும் இல்லை, ஆதரிக்கல. காமராஜர் எந்த சாதிக்கு எதிராக அவர் வந்து வன்மையை கண்டிச்சாரு. கண்டிக்கலாம். அவரு பேர்ல பட்டம் போடல, நீங்க பட்டம் போட்டுட்டு நான் காமராஜர் நாடார் வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்துச்சு? அவர் ஆரம்பத்துல நீங்க ராமசாமி நாயக்கர்னு கையெழுத்து போட்டது எங்கிட்ட இருக்கு. நீங்க விடுதலை ஆபீஸ்ல போய் பாருங்க. Thank you sir, thank you. Thank you sir. ஒரு குரூப் உங்க வரலாறு எப்படி இருந்துச்சு? யாரு வரி இருப்பது? குரு சார் குரூப் போட்டு ராஜபதி